வணக்கம். கமலா திவ்யா டிஎன்பிசி. டிஎன்பிசி புதிய பாடத்திட்டத்தின்படி 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் உள்ள சொல்லும் பொருளும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புன்கணீர் என்னும் சொல்லின் பொருள் என்ன? புன்கணீர் என்னும் சொல்லின் பொருள் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். இரண்டாவது வினா, ஆருயிர் என்பதன் பொருள் என்ன? ஆருயிர் என்பதன் பொருள் அருமையான உயிர். மூன்றாவது வினா, வையகம் என்பதன் பொருள் என்ன? வையகம் என்பதன் பொருள் உலகம். நான்காவது வினா, என்பிலது என்பதன் பொருள் என்ன? என்பிலது என்பதன் பொருள் எலும்பு இல்லாதது. அதற்கு உதாரணமாக எதை சொல்லலாம்னா புழூர் சொல்லலாம். அப்ப பிஎன்சி தான் ஆன்சர். ஐந்தாவது வினா, புறத்துறுப்பு என்பதன் பொருள் என்ன? புறத்துறுப்பு என்பதன் பொருள் உடல் உறுப்புகள். ஆறாவது வினா, ஆ என்னும் எழுத்து எதை குறிக்கிறது? ஆ என்னும் எழுத்து எதை குறிக்கிறதுனா, அதே ஆவணம் வந்துச்சுன்னா பசுன்னு சொல்லலாம். இது வெறும் ஆங்கிறது மனிதனை குறிக்கிறது. ஏழாவது வினா, சேய் என்பதன் பொருள் என்ன? சேய் என்பதன் பொருள் செய்னா வயல், சேய்னா குழந்தைன்னு சொல்லலாம். எட்டாவது வினா, ஆர்வலர் என்பதன் பொருள் ஆர்வலர்னா சரியான விடை அன்புடையவர். ஒன்பதாவது வினா, பூசல் தரும். பூசல் தரும் சரியான விடை வெளிப்பட்டு நிற்கும். பத்தாவது வினா, என்பு என்பதன் பொருள் எலும்பு. 11வது வினா, வழக்கு என்பதன் பொருள் வாழ்க்கை நெறி. 12வது வினா, ஈனும் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஈனும் என்னும் சொல்லின் பொருள் தரும். 13வது வினா, ஆர்வம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆர்வம் என்னும் சொல்லின் பொருள் விருப்பம். 14வது வினா, நண்பு என்னும் சொல்லின் பொருள் நட்பு. 15வது வினா, என்ப என்பதன் பொருள் என்பார்கள். 16வது வினா, மரம்னா பொருள் என்னன்னு கேட்குறாங்க. மரம்னா வீரம், சரியான விடை சி. 17வது வினா, அன்பில்லது என்பதன் பொருள் அன்பில்லாத வீர்கள். 18வது வினா, எவன் செய்யும் என்பதன் பொருள் என்ன பயன். 19வது வினா, அகத்துறுப்பு என்பதன் பொருள் அகத்துறுப்புனா மனத்தின் உறுப்பு. 20வது வினா, அன்பகத்தில்லா என்பதன் பொருள் என்னன்னா அன்பு உள்ளத்தில் இல்லாத, சரியான விடை அன்பு உள்ளத்தில் இல்லாத. 21வது வினா, வன்பார்க்கன் என்பதன் பொருள் என்ன? வன்பார்க்கன் என்பதன் பொருள் பாலை நிலம். 22வது வினா, தளிர்த்தற்று என்பதன் பொருள் தளிர்த்தது போல. 23வது வினா, வற்றல் மரம் என்பதன் பொருள் வாடிய மரம். 23க்கு நீங்கள் இருக்கக்கூடிய மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பழைய புத்தகத்தில் 2வது பாடம் டெஸ்ட்டு. நன்றி, வணக்கம். கமலா திவ்யா டிஎன்பிசி.